நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், என் அருமை பெற்றோர்கள்ட்ட, தம்பி தங்கைகள்கிட்ட, உங்களை நீங்கள் நல்லா கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கிற மாவட்டங்கிறாங்க. உண்மையிலே நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்ப்பீங்களா? எல்லாத்தையும் யோசிப்பீங்களா? உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் சோனியா காந்தியின் சின்னத்தம்மக்க, பெரியத்தம்மக்க, அவங்க பெரியம்மா மக்க, பொண்ணுடுப்போர், பொண்ணெடுத்தோர், அவர்களுக்கு பேரன் பேத்திகள், அப்புறம் மோடியுடைய மாமன் மகன்கள், சித்தப்பா மக்கள், அமித்ஷாவுடைய அத்தமயங்கள், அவர்களெல்லாம் உங்களுக்கு உறவினர்கள். நாங்கள் அந்நியர்கள். இந்தி உங்களுக்கு தேசிய மொழி, தமிழ் உங்களுக்கு தமிழ். எனக்கு ரொம்ப மன வலிக்கும், தெரியாமல் இந்த கூட்டத்தில் வந்து பிறந்துட்டியடா சீமா அப்படின்னு. நாய் நரியாக இருந்தால் கூட நான் வீட்டில் சுதந்திரமாக போய் நக்கி திண்டு செத்துருக்கலாம்டா, இவங்களோட பிறந்ததுக்குன்னு கூட தோணும். என்ன செய்யுது, கூட பிறந்துட்டும் விட்டுட்டு போக முடியல. ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, சொல்லுங்கள், நீங்கள் இந்துவாக இருந்து தமிழரானீர்களா, இல்லை தமிழராக இருந்து இந்துவானீர்களா? நீங்கள் கிறித்தவர் நீங்கள் தமிழரானீர்களா, தமிழர்கள் நீங்கள் கிறித்தவத்தை ஏற்றீர்களா? இஸ்லாமியராக இருந்து நீங்கள் தமிழரானீர்களா, தமிழர்கள் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றீர்களா? மனச்சான்றை தொட்டு அல்லாமலை ஆணை கர்த்தர் மேலே ஆணையாக, பகவான் கிருஷ்ணர் மேலே, இல்லை உங்கள் ராமர் மேலே ஆணையாக சொல்லுங்கள், நீங்கள் எது இதில் உண்மை? நீ தமிழனாக இருந்து இந்து மதத்தை ஏற்றியா, இல்லை தமிழனாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றியா, இல்லை தமிழனாக இருந்து கிறித்தவனாக ஏற்றியா? நீ என்னோட வா, எனக்கு பாஸ்போர்ட் இல்லை, வச்சுட்டு தரமாட்டான், நீ போய் இங்கிலாந்தில் இறங்கு. எவனாவது ஒருத்தன் ஹூ ஆர் யூ என்று கேட்கும்போது ஐ ஆம் கிறிஸ்டின் ஒரு தடவை சொல்லி பாரு. இல்லை அரபு நாட்டுக்கு போ, ஐ ஆம் இஸ்லாம் சொல்லி பாரு. இல்லை நீ இந்த தானே இருக்கு கேரளா, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போய் வரையோ அப்படின்னா ஐ ஆம் இந்து சொல்ல, ஐ ஆம் கிறிஸ்டின். அவன் மொத்தமாக பாண்டி தமிழ்நாட்டுக்காரன் தமிழன்பா. உனக்கு என்னைக்கு இந்த புத்தி வரப்போகுது? இந்த பூனை இருக்குல்ல, பூனை இந்த இவ்வளோண்டு இருக்கும் பூனை, அதுக்கு பாலை காய்ச்சி சூடாக வச்சுட்டின்னு வச்சுக்க, பசியில் வந்து டக்குன்னு வாய வச்சிடும். ஒரு தடவை சுற்றுச்சின்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் வாழ்நாளில் வெள்ளையாக இருக்கிற எதுக்குமே கிட்ட வராது. ஒரு தடவை சூடுபட்ட பூனைக்கு இருக்கிற அறிவு உனக்கு ஏன் இல்லை? மான தமிழ் மக்களுக்கு ஏன் இல்லாமல் போயிட்டுது? எத்தனை காலத்துக்கு இதை நம்பி ஏமாறுவ சொல்லு? மதமும் வழிபாடுமே வாழ்க்கையா? வாழ்க்கையில் வழிபாடும் ஒன்று, வழிபடுவதே வாழ்க்கை. அப்படி எப்படி இருக்க முடியும்? நீ வழிபட்டுக்கிட்டே இரு. நம்ம பாட்டனார் பாடுறார் பாருங்க, வள்ளுவர், உளவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலைங்கிறார். மண்ணாசை, பொன்னாசை, மக்களாசை எதுவுமே வேண்டாம் என்று இந்த பூமியில், இந்த உலகில் பற்றற்று பாசமற்று துறவனம் பூண்டு போன துறவி கூட உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் வாழ முடியாதுங்கிறார். இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். தினம் கோயிலில் போய் சாமி கும்பிடுறது, தேங்காய் கொண்டு போகிறது, வாழைப்பழம் கொண்டு போகிறது, பூ கொண்டு போகிறது, கரும்பு கொண்டு போகிறது, நெய் கொண்டு போகிறது, அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுப்பா? அதெல்லாம் விளைய வச்சது நான் தான்ப்பா, விவசாயி தான். அப்படி பார்த்தா கடவுளுக்கே படைக்கிற நான் தானே பெரிய கடவுள். அதை நீ யோசிக்கணும்ல. சமூகம் என்பது என்ன? ஒத்தார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருமகனார் தன் மறைமொழியில் சொல்றார். ஒத்தது அறிவார், உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படும்ங்கிறது. அது என்ன ஒத்தது அறிவார்? இப்போ நான் ஒரு வேளாண் குடிமகன், நான் நெல்லை விளைய வச்சிட்டேன். அந்த நெல்லை அரிசி ஆக்கிறதுக்கு ஒரு அரவை, ஒரு எந்திரம் இருக்குது. அதை அது பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இது இருக்குது. அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து போகுது. எனக்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட கத்தரிக்காய் விளையுது. எனக்கு நெல் விளையுது, கேரளாவில் தேங்காய் விளையுது. எனக்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட பருத்தி விளையுது. என்கிட்ட நெல் விளையுது, அவன்கிட்ட தக்காளி விளையுது. அப்போ ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டு ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது. எனக்கு முடி நிறைய வளர்ந்துருது, அதை அழகுபட வெட்டி திருத்த ஒரு கலைஞன் தேவைப்படுறான். அது என்னுடைய முடி திருத்துகிற
என்னுடைய சகோதரன் அவன் வர தேவைப்படுது என் வாழ்க்கையில். எனக்கு துணி தச்சுத்தர என்கிட்ட பருத்தி இருக்கு, அதை நூலாக்கி ஆடையாக செய்ய ஒருத்தன் தேவைப்படுறான். அவன் ஒருத்தன் அங்கே தையல் கலைஞன் தேவைப்படுறான். நான் விளைய வச்ச பொருளை சமைச்சு சாப்பிட பாத்திரம் தேவைப்படுது. அப்போ மண்பானையில் அந்த பாத்திரத்தை உருவாக்க அங்கே ஒரு தொழில்நுட்ப கலைஞன், ஒரு கலைஞன் தேவைப்படுறான். ஒவ்வொருத்தனை சார்ந்து 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 வாழ்வதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார், மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படுங்கிறான். இப்படி ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு பெயர்தான் சமூகம். அதை விட்டுவிட்டு நாங்கள்லாம் இந்து அன்னைக்கு பார்க்குறேன் திருநெல்வேலியில் இந்து பாதுகாப்பு மாநாடு. மோடி ஆட்சியில் கூட இந்துக்கு பாதுகாப்பு இல்லை. இந்துவை யாற்றிருந்து பாதுகாக்கப்படுற? இந்துக்கிட்ட இருந்து தான். யாருக்கு என்ன பிரச்சனை? இவங்க பாலிசி என்ன சொல்லு? சரி, உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு, உன்னுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, உன்னுடைய பொலிட்டிக்கல் பாலிசி சொல்லு. சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, எதை மாற்று கருத்து இருக்கா? இல்லை. போனஸு, சலுகை, மானியம், இலவசம், இதை தவிர ஏதாவது நலத்திட்டங்களை அரசு அறிவித்தது உண்டா? 60 ஆண்டுகளாக இல்லை. இவ்வளோதான். இது இந்த திராவிட மாடல். குஜராத் மாடல் ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுமில்ல? என்னது? பசுமாடு, பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், பாரத மாதாக்கு ஜெய். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது இருக்கா? இவங்க கோட்பாடும் கொள்கைகளும் மக்களை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் இல்லை. கோயிலாக ஓடி வர்றாரு ஐயா. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வராரு, ஜெஸ் விளையாட்டை தொடங்க வராரு, கேலோ இந்தியாவை தொடங்க வராரு, தனுஷ்கோடிக்கு போகிறாரு, எங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகிறாரு, அங்கெல்லாம் போனர் இருக்கு. ஆனால் திருநெல்வேலி தூத்துக்குடியில் வெள்ளத்தில் சிக்கி செத்த எங்களை பார்க்க வர முடியல. சென்னையில் பெருவெள்ளத்தில் மிதந்த எங்களை பார்க்க வர முடியல. நீங்கள் யார்? மக்களுக்கான தலைவனா இல்லை கோயில் பூசாரியா? யார் நீங்கள்? கடைசியாக நீங்கள் இந்த நாட்டின் உயர்ந்த அமைச்சர், முதன்மை அமைச்சர், பிரதமர்னு இப்படி போய் நீங்கள் கோயிலுக்குள்ளே உங்களை விட மாட்டேன்ட்டான். ஏன்னா நீ தீண்டத்தகாதவன். எல்லாருக்கும் இந்த லட்டை கொடுத்துட்டு வந்த சாமி உங்களை பிரதமரை விட்டுட்டு ஒரு மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொடுத்துட்டு போயிட்டான். நீங்கள் அவமானத்தில் தலை குனிஞ்சிட்டீங்க. பிரதமருக்கே அந்த நிலைமையெல்லாம் சாதாரண மக்களுக்கு எங்களுக்கு என்ன நிலைமையை சமா? என்ன நிலைமை? என்ன நிலைமை? இந்த எந்த காலத்திலையும் இவன் உன் பூமியை பற்றி சிந்திக்க மாட்டான். நீ நல்லா கற்றுக்க. எங்கள் அப்பா நம்மாழ்வார் இந்த பூமியில் வாழ்நாள் 25 ஆண்டுகள்னு சொன்னார். அவர் அப்படி சொல்லலை. இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது. இல்லை என்றால் வாழ்கிற இடமாக இந்த பூமி இருக்காது. இது அவர் சொன்னது. அப்பா கூட 4 நூற்றாண்டை சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஐயா தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் எழுதிய சூழியல், பொருளியல், அரசியல், இதை எல்லாரும் படிக்கணும். எவன் படிக்கிறான்னு இல்லையோ நாம் தமிழர் என் தம்பி தங்கைகள் படிக்கணும். அதில் சொல்லிக்காங்க பாருங்க, 120 நாடுகளின் ஆய்வறிஞர்கள் தன் ஆய்வறிக்கையை ஐநா பெருமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார்கள். இந்த பூமியில் வாழ்நாள் இன்னும் வெறும் 12 ஆண்டுகள் தான், அதற்குள் எச்சரித்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று. இந்த உலகத்தில் ஒரு நாட்டு தலைவனும் பேசல, ஐநா பெருமன்றம் பேசல. ஐயா எழுதினார், அவர் பிள்ளை நான் தான் ஊரா பேசிட்டுருக்கேன். உலகத்திலே நான் தான் பேசுகிறேன். டே தப்பிச்சிருங்கடா தப்பிச்சிருங்கடான்னு. உனக்கு தெரியுமா வட இந்திய நதிகள் வற்றாமல் ஓடுறதுக்கு, கங்கை, யமுனா, இந்த நதிகள்லாம் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இமயமலையில் இருந்து நன்னீருங்கிறோம் பனிப்பாறைகள் உருகி 15,000 இடங்களில் இருந்து 15,000 இடங்களில் இருந்து பனிப்பாறைகள் உருகி உருகி ஓடி வந்து இந்த நதியில் கலப்பதனால் அது நன்னீராகி வட இந்திய நதிகள் வற்றாமல் ஓடுது. 2030 85 விழுக்காடு இந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் ஆய்வு சொல்லுது. 85 விழுக்காடு 2030 2000 வருஷம் இருக்கு நினைச்சிருக்கியா? எத்தனை வருஷம் இருக்கு? 6 ஆண்டுகளில் 85 விழுக்காடு அந்த பனிப்பாறை உருகி ஓடிவிடும் என்றால் வட இந்திய நதிகளும் வறண்டு விடும். இதுக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கை இருக்கா? கிளீன் இந்தியா அறிவித்த மோடி அவர்கள் ஏன் கிரீன் இந்தியா அறிவிக்கல? புவி வெப்பமாவதை, பருவநிலை மாற்றத்தை
இந்த பனிப்பாறைகள் உரிவு ஓடுவதை தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி இந்த பூமியை பச்சை குடையால் போர்த்துவதுதான், பிடிப்பதுதான், மரங்களை வளர்ப்பதுதான். இங்கே கார்லேருந்து ஒருத்தர் இறங்கி போவார், டிரைவர்கிட்ட நல்லா நிழல் பார்த்து நிறுத்து, எதில் மரத்து நிழல் பார்த்துல நிறுத்து அப்படின்னு. அதில் நம்மால் கிராஸ் மரத்து நிழலை பார்த்து நிறுத்துறதுக்கிட்டும் அதுக்கு முதல்ல ஒரு மரத்தை நடனம்ல ராஜா. உனக்கு என்ன சொல்லி என்ன இருக்கு? ஏதாவது படிக்கிறியா? படித்தா அது குறித்து சிந்திக்கிறியா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறியா? இந்த மண்புழு இருக்குல்ல, மண்புழு, அற்ப மண்புழு, இந்த கையில் வச்சா உனக்கு அருவருப்பாக இருக்கும், கீழே போட்டுருவேன். பார்க்க அருவருப்பாக இருக்கிற மண்புழு இந்த உலகில் செய்கிற பணியை எந்த உயிரினும் செய்யலைங்கிறான். என்ன செய்யுது? தன் வாழ்நாளில் 40,000 முறைகள் இந்த பூமியை உழுகுதுங்கிறான். கீழே மண்ணை சாப்பிட்டு மேலே போடுதுரா, மேலே மண்ணை சாப்பிட்டு கீழே கொண்டு போடுதுரா, இந்த பூமியை உழுகுதுரா, பலப்படுத்துறாங்கிற மண்புழு. அந்த மண்புழு செய்கிற மகத்தான பணியை கூட உலகில் எந்த உயிரினும் செய்யல. மனித வாழ்க்கைக்கு மண்புழு கூட பயன்படும். கேவடுகட்ட இந்த மதமும் சாதியும் ஒரு மயிருக்கும் பயன்படாது. நீ அதை கடிபிடிச்சுக்கிட்டே என் ஜாதி சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வின்றான். அன்பு நிறைய உடையோர்மை, அன்பு நிறைய இருக்கிறவன் தான்டா உயர்ந்த சாதின்றான் பாரதி. பட்டுக்கோட்டை சொல்றான்ல, புத்தர் வந்தார், பின்பு ஏசி வந்தார், காந்தி வந்தார், என்னென்னமோ சொன்னாங்க, எதை எழுதியோ எழுதித்தான் வச்சாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டான். இயேசுவை படிச்சா, புத்தனை படிச்சா, காந்தியை படிச்சா, நபிகளை படிச்சா, என்ன பண்ண நீ? என்ன பண்ண? என்ன பண்ண? இந்த பூமிக்கு நீ ஒரு வழிபோக்கன், அந்நியன், சேஞ்சர்ங்கிறார் நபிகள். நீ வழிபோக்கன் தான்டா, வந்தியா இருந்தியா போயிடுறாங்கிறார். நீ வாடகை வீட்டில் குடியிருக்க வந்தவன். வீட்டு உரிமையாளரிடத்தின் வீட்டை ஒப்படைக்கும் போது எப்படி பத்திரமாக ஒப்படைப்பியோ அப்படி இந்த பூமியை உன் சந்ததியினிட்ட ஒப்படைச்சிட்டு போகணும். நீயே வாழ்ந்து தீர்த்து விடுவதற்கு உன்னுடைய சொந்தம் கிடையாது. இது உனக்கானது இல்லை, உன் பிள்ளைகளுக்கானது. அது அவனுக்கானது, அவன் பிள்ளைகளுக்கானது. சும்மா சீலன்னு சொன்னால 3 மலையை வெட்டிட்டான், அந்த பள்ளமாக இருக்குன்னு அப்படியே இருக்கட்டும். அவளை வேறையும் தூக்கி போட்டு உள்ள பொக்கலைன்னு வச்சு மூடி புதைக்கலை, நீ பாட்டே இருக்கு. உனக்கு என்னடா தெரியும்? மலைனா என்ன தெரியுமா? மண்ணுனா என்ன தெரியுமா? காசு. அறிவார்ந்த தமிழ் சமூக பிள்ளைகளே, என் தம்பி தங்கைகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, எந்த ஒரு மகனாவது இந்த வேலையை செய்வானா பாருங்க. எங்கள் அம்மாவை பார்க்குறேன், என்னை பெத்த தாயை. அம்மாவுக்கு 2 கண் இருக்குது, 2 கிட்னி இருக்குது, 2ல் 2யுமே விற்கலாம், இல்லை 2ல் 1 விற்றா கூட ஒரு 25 லட்சம் கிடைக்கும். இப்படி பெற்றதாயின் உறுப்புகளை விற்கிற எந்த மகனையாவது நீ உலகத்தில் பார்த்துருக்கியா? இருக்கான். அவன் தான் இந்த அயோக்கிய பய. மண்ணள்ளி விற்கிறது, மலையை குடஞ்சி விற்கிறது, நீரை உறிஞ்சி விற்கிறது. தாயின் மாறில் பால் குடியடா பரதேசி, மாற எறுத்து ரத்தம் குடிக்கிறியடா கொலகார பயல. உன்னை என்ன பண்ணலாம்? இந்த கொடுமை பாருங்க. அதெல்லாம் யோசிக்க மாட்டான். இவர்கள் என்னிட்ட சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க, இனி பருவமழை என்பதே கிடையாது, புயல் மழை பெருமழை 2 தான் அடிக்கும். அது எப்போ பெய்யும்னு தெரியாது. கார்த்திகை மாதத்தில் அக்டோபர் நவம்பரில் பெய்கிற மழை திடீர்னு ஜனவரியில் பெய்யுது. கோடையில் மழை வராதுன்னா கோடையில் பெருமா மழையாக பெஞ்சு விடுது. காரணம் பருவநிலை மாறிடுச்சுன்னு சொல்லுவான். பருவநிலை மாற்றத்தால், பருவநிலை மாறிச்சா நீ மாற்றினியா? மாறிச்சா நீ மாற்றினாடா யோக்கியப்பல. இந்த குண்டு வெடிக்குமா கடலில் போடு, இந்த குண்டு வெடிக்குமா பாலைவனத்தில் போடு, இந்த குண்டு வெடிக்குமா மலை மேலே போடு. நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த பாலித்தீன் நெகிழி இருக்குல்ல, இந்த நெகிழி, குலைமம், இந்த பிளாஸ்டிக், இது மாதிரி உலகத்தில் நஞ்சு எதுவுமே இல்லை, தெரிஞ்சே அனுமதிக்கிறான். அது தடை செய்ய முடியாதா? அதுக்கு மாற்று இல்லையா? இருக்கு. இப்போ என் தம்பியெல்லாம் சொன்னாங்கல்ல,
கேரள கழிவுகள் எல்லாம் கொற்ற குப்பை மேடாக நம் நாடு மாறிக்கிட்டு இருக்குன்னு முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் அதை பற்றி கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவன் தாய் நிலம் இல்லை. இது அவன் கவலைப்பட மாட்டான். என் மொழி செத்து போச்சு, அதை பற்றி கவலை கிடையாது. இந்த நாகர்கோயில்லைங்க, இந்த நாகர்கோயில் நீ நல்ல தமிழ் மகன் தானப்போ நம்ம தமிழில் இருக்கு. நாகர்கோயில் என்ன மொழியில் இருக்கு? என்ன மொழியில் இருக்கு? நாகர்கோயில்னு எழுதியிருக்கு. என்ன எழுத்தில் எழுதியிருக்கு? தமிழில். நம்ம நாகர்கோயில் NA இப்படி அது ஆங்கில எழுத்தில் இருக்குது. உச்சரிப்பு தமிழில் இருக்குது. நம்ம எதுக்கு தமிழில் இருக்குது? சும்மா நம்ம ஜஸ் நம்ம சதுரங்கம் கிடையாது. எப்படி நம்ம ஸ்கூல்? ஏன் நம்ம பள்ளிக்கூடம் இல்லை? இல்லை. அவனுக்கு என் தாயின் மரணத்தை பற்றி என்ன வழி இருக்க முடியும்? என்ன கவலை இருக்க முடியும்? பூமி நாசமாவதை பற்றி அவனுக்கு என்ன பிரச்சனை? ஆந்திராவில் மலையை வெட்ட தடை, கேரளாவில் மலையை வெட்ட தடை, கர்நாடகாவில் மணலில் மலையை வெட்ட தடை. என் மண்ணில் தடை இல்லாத வெட்டிய எவ்வளவு நாள் வெட்டிக்கு. நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெருமக்கள் தொடுக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்றத்தில் அதில் என்ன மனு என்றால், கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு மணலாக ஆக்குவதற்கு தடை இருப்பதால், நல்ல இந்த வார்த்தையை கவனிக்கணும், ஸ்பெஷல் மென்ஷன் அதில் இருக்குது, சிறப்பு குறிப்பீடு. எப்படி? கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால் அங்கு அரசு மற்றும் தனியார் கட்டுமான தொழில் பாதிக்கப்படுவதால் கன்னியாகுமரி மலைகளை வெட்டி எடுத்துச் செல்வதற்கு எங்களுக்கு அனுமதி வேண்டும். இந்த நீதிபதி உண்மையிலேயே நீதிபதியாக இருந்தால் கேரளாவில் இந்த மலைகளை வெட்ட ஏன் தடை கேட்டிருக்கணும்ல? கேட்கணுமா இல்லையா? விழிங்கத்திர துறைமுகம் மேற்கு தொடர்ச்சி மலையை அங்கே தான் தொடங்குது. அவன்கிட்ட மலை இருக்கு, அவன் வெட்டலை. அதான் துறை சொன்னான். ஏன் வெட்டலை? நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் ஆள்றான். இதைத்தான் அவன் சொல்லாமல் மறுபடியும் வழக்க கிழக்க போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பேசுகிறான். நான் இதை லட்சந்தரே பேசிட்டேன். என்னை ஒரு தடவை போட்டு உள்ள வச்சு பாரு. நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த மகன் தன் தாய் நிலத்தின் வளத்தை கொள்ளையடிக்க எப்படா சாய்த்து கொண்டிருப்பான்? அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தில் எழுதிய ஜான் பெர்கின் தன் முன்னுரையிலே எழுதுகிறான், உங்கள் தாய் நிலத்தின் வளங்களை களவு போவதை, கொள்ளை கொண்டு போவதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள். எனக்கு தெரியுது என் மலை போகுதுன்னு, தடுக்க முடியல. காரணம், அதிகாரமற்ற எளிய மகனா இருக்கேன். கத்த முடியுது, கதற முடியுது, போராட முடியுது, வழக்கு வாங்க முடியுது, சிறைவிட முடியுது, ஆனால் தடுக்க முடியல. பெரிய அறிவார்ந்த தர்க்கவாதிகள் வேறு வேறு மழை இல்லாம எப்படிங்க வீடு கட்டுறது? பாரதேசிக்கு பிறந்த பாரதேசி பையன் இத்தனை ஆண்டு காலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக என் பாட்டனும் முப்பாட்டனும் கோட்டை கட்டி பெரிய பெரிய மாளிகை கட்டி வாழ்ந்தானடா. ஆத்து மணலை மொத்தமா அள்ளி வித்து இந்த மலையை மலைநான் நுறுக்கி தான் கட்டினானடா. 32 ஆறுகளை நீங்க கொலை செய்தீங்க. 32 ஆறு மணலை அள்ளி வித்தீங்க. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அள்ளப்பட்டதா? மனச்சான்றோட யாராவது பதிவு சொல்ல முடியுமா? அரபு நாடுகளுக்கு ஏத்தல, அந்நிய மாநிலங்களுக்கு பிற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்து விற்கல. தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும் அள்ளப்பட்டிருந்தால் இன்னும் 200-300 ஆண்டுகளுக்கு இந்த மணலை வைத்து கொண்டு போயிருக்கலாம். மலையை தொற்றுக்க வேண்டியதில்லை. எப்படி இருக்கு? எல்லாம் வேட்டைக்காடு.